Hello friends, welcome to Meera Mind Voice, Day 65 in Bigg Boss House. இந்த வாரம் டியூஸ்டே அன்றைக்கே வீக்லி டாஸ்க் ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க போட்ட சண்டையிலேருந்தே ஒரு டாஸ்க்கை பிடிச்சி அதையே வச்சு டெவலப் பண்ணிட்டாங்க பிக் பாஸ். இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை முதல் தடவையாக பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மார்னிங்கே ஸ்டார்ட் ஆனதே வித்து கிச்சனில் ஃபைட்டு தீபக்குக்கும் அருணுக்கும். அருண் வந்த உடனே தீபக்குக்கு நேற்றுக்கு எல்லாருக்கும் பட்டப்பேர் கொடுத்தாங்க இல்லையா, அதுதான் ஞாபகத்துக்கு வந்தது. பார்த்த உடனே வாங்க ட்விஸ்டர்னு ஆரம்பித்தார். அருண் அந்த வார்த்தையிலேயே ட்ரிகர் ஆகி, நீங்கள் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் எல்லாம் என்னத்தை பண்ணி கொடுக்க போகிறீங்க ஸ்கில்ஃபுல்லாக அப்படின்னு ஆரம்பித்தார். லேபர்ஸ்க்கான டீ தான் இப்போது பிளாக் டீ அப்படின்னு இவர் பதில் சொல்ல, அது பெரிய சர்ச்சையாக வெடிக்க வார்த்தை பரிமாற்றம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. இந்த வாரம் முழுக்க என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கலான்னு ஆரம்பித்த உடனே ஜாக்லின் அண்ட் அதர்ஸ் ஃபுல் கிச்சன் டீமையுமே இது இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஒத்தொத்தராக பேச ஆரம்பிக்க அருண் பயங்கரமாக கோவப்பட்டு கத்த, நம்ம தீபக்கை ஜாக்சன் துரை அப்படின்னு எல்லாம் பேசி ஒரு பர்சனலாக அது போய் பெரிய சண்டையாக வெடிச்சுது. ப்ரொவிஷன் வந்துருச்சு. ப்ரொவிஷன் வந்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இவங்க பிரேக்ஃபாஸ்ட் ஆரம்பிக்கலான்னு போகிறாங்க. ஸோ நம்ம அருண் பெட்ரூமில் உட்காந்து அழுதுட்டுருக்காரு. அங்கேருந்து விஷால் ஏதோ பேச ஆரம்பிக்க விஷால் மேலே பாயிறாரு. நீ இப்படி தான் பண்ணுற, நீயும் புரிஞ்சுக்காமல் பேசுகிற, இதை பர்சனல் ஃபைட்னு சொல்லிட்ட, அவர் என்ன கூப்பிட்டார் தெரியுமான்னு விஷால் மேலே பாய ஆரம்பித்தோன்னே வீட்டில் எல்லாருக்குமே லைட்டாக தோண ஆரம்பிக்குது, இந்த அருண் என்ன ட்ரை பண்ணுறாரு அப்படின்னுட்டு. விஷால் தான் போய் வெளியில் தீபக்கிட்ட போய் சொல்லியிருக்காரு, அனாவசியமான ஃபைட்டு, இதை இதோட முடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி. ஒரு 10 மணிக்காக பார்த்தான்னா தீபக்கும் அருணும் உட்காந்து ஒருத்தரோட ஒருத்தர் கட்டி பிடிச்சி இது பர்சனலாக போயிடுச்சு. நம்ம வெளியில் போனால் நிறைய அப்புறம் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதை இதோடு நிறுத்திடலாம், பர்சனலாக ஒருத்தர் தாக்கிக்கிற விஷயம் வேண்டாம். நம்ம டாஸ்க்குக்காக எவ்வளோ வேணாலும் சண்டை போடலாம், ஆனால் அது பர்சனலாக போக விட வேண்டாம் அப்படின்னு பேசி பண்ணிகிட்டு இருக்கும்போது உள்ள பெட்ரூம்குள்ளே சத்யா அண்ட் விஷால் பேசுகிறாங்க. விஷால் சொல்கிறாரு, டேய் எனக்கு வெறுத்து போச்சு, நான் தான் வெளியில் போய் சொல்லிட்டு வந்தேன் தீபக் அண்ணங்கிட்ட இதை முடிச்சிருங்கன்னுட்டு. அதுக்கு அவர் ஒரு உதாரணம் சொல்கிறாரு பாருங்கள். வேணாம் விடுங்க, இது எல்லாத்துக்கும் காரணமாக நான் இருந்தேன், கடைசியில் காலி பேக்கெட்டாட்ட என்னை கசக்கி போட்டு அவங்க 3 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க பார் அப்படின்னு சொல்லி அதை ஒரு மாதிரியாக பண்ணிகிட்ருக்காரு. அங்கேருந்து சமைக்கலாம். அதுக்கு முன்னாடி பிக் பாஸ் என்ன பண்ணுறாரு, கூப்பிட்டு உங்கள்லேருந்து டாப் 8 யார், பாட்டம் 7 யார் அப்படின்னு செலக்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. செலக்ட் பண்ண சொன்னோன்னே அதுக்கு திஸ் இஸ் ஜஸ்ட் த பிகினிங் அப்படின்னு வேற சொல்கிறாங்க மஞ்சரி. உடனே பயங்கர ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் போகுது, எல்லாம் ஆகுது. முத்து ரொம்ப அழகாக ஓகே இந்த சைட்லேருந்து, அதாவது நமக்கு 1 ஹவரில் என்ன காமிச்சாங்களோ அதுதான், அது பார்த்தா இட் வாஸ் லுக்கிங் லைக் முத்து ஆர்கெஸ்ட்ரா பண்ணி இந்த 8 பேரை கூட்டிகிட்டு வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அதற்கு முன்னும் பின்னும் போன வாக்குவாதங்கள் நமக்கு தெரியாது. ஸோ இவங்க என்ன காமிக்கிறாங்களோ அதை நம்ம பிலீவ் பண்ணணுங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க இந்த டீம். முத்து இந்த சைட்லேருந்து வாங்கன்னு சொல்லிட்டு அவரே ஒத்தொத்தரையாக கூப்பிடுறாரு. முத்து எனக்கு எத்தனை பேர் ஓட் பண்ணுறீங்கன்னு. முத்துவுக்கு 16 ஓட்ஸ் வந்தது. ஏன்னா அவர் டாப் 8 ஆப்வியஸ்லி. அடுத்தது தர்ஷிகா வாங்க, அடுத்தது மஞ்சரி வாங்க, அடுத்தது நீ வான்ன உடனே இந்த சைடில் இருக்கிற பவித்ரா கொஷின் ரைஸ் பண்ணுறாங்க. இது என்னது, இது நீங்கள் அப்படி கூப்பிட்றீங்கன்னு நீங்கள் தானம்மா சொன்னீங்க, இங்கேருந்து 2 பேர் கூப்பிட்டாச்சு அங்கேருந்து கூப்பிடுங்கன்னு. சரி இந்த பக்கத்தில் இந்த பவித்ராவுக்கு சொல்லுங்கள். ரஞ்சித் சாருக்கு ஃபஸ்ட்டு சொன்னார், அவருக்கு 7 ஓட்டு வந்தது. அடுத்தது சத்யாவுக்கு சொன்னாங்க, சத்யாவுக்கும் 5 ஓட்டோ என்னமோ தான் வந்தது. அடுத்தது பவித்ராவை சொல்லுங்கன்னா 4 பேர் தான் கை தூக்கினாங்க. நல்லா பண்ணுறீங்க நீங்கள் எல்லாரும் அப்படின்னு ஒரு மாதிரியாக அவங்க ரியாக்ட் பண்ணாங்க. வேற அருணுக்கு 7 ஓட்டு வந்தது. அருணையும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் நின்றுட்டாங்க. இதுலேருந்து 3 பேரை அந்த பக்கம் அனுப்பணுன்னொன்னே சரி அருண் நான் போய்டுறேன் அப்படின்னு ஆரம்பித்தார் பாட்டம் 7ல்.
இல்லை இருங்க, யார் யாருக்கு லீஸ்ட் ஓட்டுன்னு பார்த்து அனுப்பணும்னு சொன்னால் ரஞ்சித், அருண் அண்ட் அன்ஷிதா லீஸ்ட் ஓட்டில் அந்த பக்கம் போயிட்டாங்க. ஸோ இதில் டாப் 8 செலக்ட் ஆனவங்கன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரி, தர்ஷிகா, தீபக், விஷால், முத்து, ஜாக்லின், சௌந்தர்யா அண்டு ஜெஃப்ரி. வெரஸ் பாட்டம் 7ல் அருண், ராணவ், சத்யா, ரஞ்சித், ரயான், பவித்ரா அண்ட் அன்ஷிதா. பவித்ரா அண்ட் அன்ஷிதா 2 பேருக்குமே இந்த கருத்தில் உடன்பாடு இல்லை. பவித்ரா வாண்டட் டு டாக். எனக்கு அங்கே தர்ஷிகா அண்டு விஷால் 2 பேருமே டாப் 8ல் இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கலை. அருண் அங்கே போகணும், அதுலேருந்து ஒருத்தர் இங்கே வரணும் அப்படின்னு 2 பேருமே ஆர்கியூ பண்ணாங்க. கடைசியில் இந்த ஆர்கியூமெண்ட்டுக்கெல்லாம் இடம் கிடையாது அது இதுன்னு சொல்ல விஷால் சொன்னார், எனக்கு இங்கே இருக்க இஷ்டம் இல்லை, நான் பாட்டம் 7க்கு போய்ட்றேன், அருண் டாப் 8க்கு வரட்டும்ன்ட்டு. ஆனால் அருண் என்னமோ இல்லை, நான் பாட்டம் 7லேயே இருக்கேன். பிகாஸ் டாப் 8ல் எல்லாமே ஹெவி பிளேயர்ஸாக இருக்காங்க. வேறஸ் பாட்டமில் பார்த்திங்கன்னா அருண் ஒருத்தரோட வாய்ஸ் மட்டும்தான் இருக்கும். ராணவையோ சத்யாவையோ ரஞ்சித்தையோ ரயானையோ சமாளிக்கிறது ரொம்ப ஈஸி. பவித்ராவும் பேச மாட்டாங்க, அன்ஷிதா பேச மாட்டாங்க, அவங்களையும் சமாளிச்சிடலாம். ஸோ பிளான் பண்ணி அருண் இந்த வாரம் கேமை ஆரம்பிச்சிட்டாரு. பலருக்கு ஞாபகம் இருக்கலாம், இதே மாதிரியான ஒரு அப்படியே கொதிச்சு எழுறது, அப்புறம் அழறது, அப்புறம் என்னை எல்லாரும் ஓரங்கட்டுறாங்கங்கிறது, இந்த மாதிரியான ஒரு சைக்கிளிங் ஒரு கேமை தான் வேற ஒருத்தங்க விளையாடினாங்க. போன சீசன் கப்பையும் ஜெயித்தாங்க. அதே பேட்டர்னை இவரும் இன்றைக்கி ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அடுத்தாப்பில் பவித்ரா இதை செலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா முத்துக்கிட்ட பேசுகிறாங்க. பேசுன்னு சொல்கிறீங்க, ஆனால் யாருமே கேட்கலையே, அப்புறம் எதுக்கு என்னை பேச சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் பேசுகிறத வேலிடேட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. முத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இந்த வீட்டில் எல்லாருக்கும் பேசுகிறதுக்கு சான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. உடனே எல்லாருக்கும் பேசுகிறதுக்கு சான்ஸ் கொடுக்கணுன்னா நல்லா பேசுகிறவங்க வின் பண்ணிட்டு போகிறீங்கன்னு முத்து இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஒரு சில ஃபிசிக்கல் டாஸ்க் கொடுக்கும்போது சத்யா நல்லா விளையாடுவார், அவரோட என்னால் கம்பீட் பண்ண முடியாது. அவங்களுக்கு இருக்கிற திறமையை அவங்கவங்க வெளிக்கொணர்றதுக்கு தான் இந்த மேடை. நீங்கள் உங்களோட இதை பேசணுங்கும்போது நீங்கள் பேசுங்கன்னு தான் சொல்கிறோம், நீங்கள் பேசுங்க. அதில் கன்சிடரேஷன் வேறு, அக்செப்டன்ஸ் வேறு. எல்லாரும் கன்சிடர் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் தான் பேசுகிறத அக்செப்ட் பண்ணுவாங்க. நான் பேசுகிறத இங்கே எல்லாரும் அக்செப்ட் பண்ணுறாங்களா? அது இல்லையே அப்படின்னுட்டு பேசும்போது சௌந்தர்யா சொல்கிறாங்க, நானும் இந்த முத்துவை ஒரு நாளில் இப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தேன், ஆனால் இன்றைக்கி அவன் கரெக்டாக தானே பேசினான், அப்புறம் எதுக்கு இந்த பவித்ரா அவங்ககிட்ட லபலபன்னு பேசிகிட்டு இருக்கா அப்படின்னுட்டு. ஸோ இப்போ அவங்களுக்கு கோவா கேங்குக்கு முத்து நல்லவராக மாறிவிட்டார். சரி, எடுத்து ஓகே கிச்சனில் வேலையை ஆரம்பிக்கலான்னு பார்த்தா கிச்சனில் தண்ணி வரல. இதுக்கு முன்னாடி எல்லாரையும் பெட்ரூம்குள்ளே இருக்க சொல்லிட்டு ஃபுல்லாக கர்டன்ஸ் போட்டாங்க. வெளியிலையும் ஒர்க் ஆரம்பித்து டாஸ்க்குக்காக ரெடி பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ எவ்ரிபடி வாஸ் சர்ப்ரைஸ்டு. ஏன்னா டியூஸ்டேவே வீக்லி டாஸ்க் ஆரம்பிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி. இந்த பெட்ரூமில் பாதி பேர், அந்த பெட்ரூமில் பாதி பேர், அப்படி பேச்சு வார்த்தைகள் அது இதுன்னு போயிட்டு இருந்தது. இது கர்டனெல்லாம் ரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா கிச்சனில் தண்ணி வரல, கேஸ் வரல, பாத்ரூமில் தண்ணி வரல. எல்லோரும் பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டாங்க. அப்படியே தண்ணி இல்லாமையே எப்போ தண்ணி வருதோ ஃப்ளஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னுட்டு. மஞ்சரி வந்தாங்க டாஸ்க் லெட்டரோட, எல்லோரும் நிறுத்துங்க, யாரும் பாத்ரூம் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு, இதுதான் இந்த வார வீக்லி டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே இந்த வீடு 2ஆக பிரியுது. மேனேஜர்ஸ் வர்சஸ் தொழிலாளர்கள். டாப் 8ல் இருக்கிறவங்க மேனேஜர்ஸ், பாட்டம் 7ல் இருக்கிறவங்க தொழிலாளர்கள். கார்டன் ஏரியாவில் 3 சைக்கிள் இருக்குது. அதை இந்த எல்லாம் தண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு, கேஸ் யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க வீல்ஸ் சைக்கிளை சுற்றினா தான் இங்கே எதுவுமே ஒர்க் பண்ண முடியும். மேனேஜர்ஸினுடைய வேலைகள் அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கறது, தண்ணி கொடுக்கறது எல்லாம் மேனேஜர்ஸ் தான் பண்ணணும். வெரஸ் மேனேஜர்ஸ் அத்தனை பேரும் வீட்டுக்குள்ளே தான் தங்கணும், அவங்கள வேலை வாங்கணும், சைக்கிள் பெடல் செய்யணும், அவங்கள வேலை வாங்கணும். வேறஸ் ஒர்க்கர்ஸ் வெளியில் கார்டன் ஏரியாவில் அவங்களுக்குன்னு தங்கும் விடுதி, இவங்க எல்லோரும் உட்காருவாங்க இல்லையா அந்த கிச்சன் ஏரியாவுக்கு வெளியில் ஒரு இடம், அந்த இடத்த ஃபுல்லாக அவங்க பெட்ரூமாக மாற்றிட்டாங்க.
ஒன்லி ஃபார் டாய்லெட் ஃபெசிலிட்டி தொழிலாளர்கள் வீட்டுக்குள்ளே வருவாங்க. அதுவும் மேனேஜர்ஸ்ட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் வரணும். மேனேஜர் ஜோன் நாமினேஷன் ஃப்ரீ ஜோன், வேறஸ் தொழிலாளர்கள் ஜோன் நாமினேஷன் ஜோன். இவங்க நாமினேட் பண்ணப்படுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் பஸ்ஸர் அடிக்கப்படும். அப்போ ஸ்வாப் நடக்கணும். ஸ்வாப்புனாக்க மேனேஜர்ஸ்லேருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவங்க அவ்வளோவா மேனேஜரியல் குவாலிட்டி இல்லைன்னுட்டு தொழிலாளர்கள் இடத்துக்கு அனுப்பிச்சிடணும். தொழிலாளர்கள்லேருந்து ஒருத்தரை எடுத்து மேனேஜர் இடத்துக்கு அனுப்பணும். எண்ட் ஆஃப் த டே பார்த்திங்கன்னாக்க மேனேஜர்ஸ்லேருந்து ஒருத்தர் நாமினேஷன் ஃப்ரீ பாஸுக்கு செலக்ட் பண்ணப்படுவார். தொழிலாளர்கள்லேருந்து ஒருத்தர் ஸ்ட்ரைட்டாக நெக்ஸ்ட் வீக் நாமினேஷனுக்கு செலக்ட் பண்ணப்படுவார். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் டாஸ்க் லெட்டர் படிச்சிட்டாங்க. வீக்கெண்டில் நாமினேஷன் ஃப்ரீ பாஸு அது இதுன்னுட்டு அதில் அத்தியாவசியம் பயன்படுத்துறதுக்கு எந்த அத்தியாவசியத்துக்காக யார் சைக்கிள் ஓட்டணும்னு மேனேஜர்ஸ் கேமராவில் சொல்லிவிட்டு அப்புறமா அந்த அத்தியாவசியத்தை பயன்படுத்தணும். அருண் டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய டாஸ்க்கை ஆரம்பிச்சிட்டார். அவர் ப்ராப்ளம் ஆரம்பிச்சிட்டாரு. உடனே அவங்க எல்லாருக்கும் யூனிஃபார்ம் வந்தது. அவங்க எல்லோரும் யூனிஃபார்மை மாட்டிக்கிட்டு அந்த பாட்டம் 7 இருக்கிறவங்க கார்டன் ஏரியாவுக்கு போயிட்டாங்க. இவங்க என்னென்னலாம் பண்ணுறது சுவாரஸ்யமாக இந்த கேமை நடத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர்ஸ் எல்லாம் யோசிக்கிறாங்க. முத்து ரொம்ப அழகாக அங்கேருந்து வெளியில் 3 ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதாவது ரூல் நம்பர் 1, நீங்கள் மேனேஜர்ஸ் எல்லாரையும் சார் மேம் அப்படின்னுட்டு ஒரு மரியாதையோடு தான் கூப்பிடணும். 2வது, மேனேஜர் பேசும்போது குறுக்க பேசக்கூடாது. 3வது, நாங்கள் தான் ஒரு யூனியன் லீடரை அப்பாயிண்ட் பண்ணுவோம் உங்கள்லேருந்து. நீங்கள் 3 பேர் சூஸ் பண்ணுங்கள், அதுலேருந்து ஒருத்தரை சொல்லுங்கள், அதுலேருந்து ஒருத்தரை நாங்கள் சூஸ் பண்ணுறோன்னுட்டு ஆரம்பிச்சிட்டார் அருண். நீங்கள் எப்படி எங்களுக்கு ரூல் போடலாம்? எங்களுடைய பேச்சு சுதந்திரத்தில் அது குறுக்கிடுறது. நீங்கள் எங்களை குறுக்க பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இவர் சொல்கிறது அது கேயாஸ் ஆகிடும். குறுக்க பேசினீங்கன்னா ஓவர்லேப்பில் யார் என்ன பேசுகிறாங்கன்னே கேட்காம அடிதடி சண்டையில் தான் போய் முடியுது அப்படிங்கிற மாதிரி. ஆஸ் வெல் மேனேஜர்ஸ் இப்படி தான் ஒரு ரூல் போட முடியும். இறங்கி அடிதடியெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் அருண் எது பேசினாலும் நான் சண்டை போடுற மூடில் இன்றைக்கி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாரு. யூனியன் லீடரை நீங்கள் எப்படி நியமிக்க முடியும்? அது எங்களோட உரிமை. நாங்கள் தான் இது பண்ணுவோன்ட்டே எல்லா வேலையும் நிறுத்துங்கடா வாங்கடா அப்படின்னுட்டாரு. ஸோ எகெயின் கிச்சனில் குக்கிங் ஸ்டாப் ஆகிடுச்சு. பாத்ரூம் போக முடியல. குடிக்க தண்ணி வர்றது நின்று போச்சு. உடனே எல்லோரும் அங்கேருந்து கிடுகிடுன்னு ஜாக்லின் சமரசம் பண்ண பார்க்க அருண் திரும்ப எண்ணெயில் விழுந்த அப்பமாட்டம் குதிக்க ஆரம்பிக்க அவர் யார் எங்களுக்கு கையை கட்டி நின்று ரூல் போடுறதுக்குன்னா நான் மேனேஜரியா, நான் ரூல் போடுவேன் அப்படின்னு பேசுகிறாரு. அவருக்கு இன்னும் டாஸ்க் ஆரம்பித்ததே தெரியல. அவர் என்னமோ பர்சனல் வெஞ்சன்ஸை மனசில் வச்சுட்டு பேசுகிறாருங்க. இவன் பாரு கையை நீட்டி பேசுகிறான். அவன் என்ன பெரிய சிவாஜி கணேசனா ஆக்ட் கொடுக்குறானா? கை கட்டி நின்றுட்டு போஸ் கொடுக்குறான் பாருன்னு. அருண் பண்ணது இன்றைக்கி லிட்ரலாக ரொம்ப அசிங்கமாக இருந்தது. ஏதோ ஒன்று மனசில் வச்சுட்டு என்னமோ கத்துறா மாதிரி இருந்தது. ஒரு எது பண்ணினாலும் சரி நான் இப்படி தான் கச்சன்னு கத்திட்டு இருப்பேன். ஒரு பீரியடில் சௌந்தர்யாவை சொன்னாங்க பார்த்தீங்களா? இன்றைக்கி சௌந்தர்யா இல்லாத குறைய அருண் ஆரம்பித்து வச்சிட்டாரு. எது சொன்னாலும் நான் கத்துவேன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நாங்கள்லாம் பெக்கர்ஸ் இல்லைன்னு ஆரம்பித்தார். இவங்க சொன்னாங்க நாங்கள்லாம் பெக்கர்ஸ்னே சொல்லலையே, நீங்களா ஏன் உங்களை. அவர் நிறைய வார்த்தையை விட்டுடுறாரு. கோவம் வந்ததுன்னா என்னென்னலாம் சொல்லக்கூடாத வார்த்தைகள்னு டிக்ஷனரியிலேருந்து தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்திருப்பார் போல இருக்குது. எல்லாத்தையும் கடன்னு கொட்டுறாரு. தீபக் இல்லை இப்படி கூடாது, வீல் ஹாவ் டு டிஸ்கஸ், நாங்கள் மேனேஜர்ஸ் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் மேனேஜர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. மேனேஜர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு 8 ரூல்ஸ் போடுறாங்க. உடனே ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், அங்கேயே ஒரு பெரிய டேபிள் போட்டிருக்கு. அதில் மேனேஜர்ஸ் எல்லோரும் உட்காந்து 8 ரூல்ஸ் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரூலை விஷால் சொன்னார், எல்லாரையும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்தணும், நீங்களே எங்களை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்துங்க, நாங்களும் உங்களை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்துகிறோம். அடுத்தது சௌந்தர்யா டிஸ்டர்ப் பண்ணாமல் யூனியன் லீடர் மட்டும் பேசணும். அடுத்தது ஜாக்லின் வேலையை நிறுத்தாமல் டிஸ்கஸ் பண்ணுங்கள், அதில் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கலன்னா அதுக்கப்புறமா வேலையை நிறுத்துறதை பற்றி யோசிங்க, ஆக மொத்தம் வேலையை நிறுத்தாதீங்க
அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது ஜெஃப்ரி வந்து ஒர்க்கர் வந்து ஒர்க் பண்ணுற இடத்துல அந்த சைக்கிள் மிதிக்கிற இடத்துல டு பி எக்ஸாக்ட் அவங்க மட்டும்தான் இருக்கணும். மற்றவங்க எல்லோரும் சுற்றி நின்னீங்கன்னா அந்த இடம் சரியாக இல்லை, கச்ச கச்சன்னு இருக்குது. அண்ட் அவங்க சேஃப்டி கியர்ஸ் எல்லாம் போட்டு தான் இருக்கணும். பிகாஸ் அவங்களுக்கு ஹெல்மெட்லாம் வந்திருக்கு. கொடுத்துருக்குற யூனிஃபார்முமே பார்த்திங்கன்னா ஒர்க்கர்ஸோட யூனிஃபார்ம் ப்ளூ கலரில் கொஞ்சம் தட்டிமனான துணியில் கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. போன வாரம் வரைக்கும் ஜாலியாக ஏசி ரூம்குள்ளேயே இருந்து பழகிட்டு இன்றைக்கி அதுவும் இந்த வாரம் வெயில் வேறு அடிக்குது. அந்த வெயிலில் சைக்கிள் வேறு மிதிச்சுக்கிட்டு இது பண்ணணுங்கும்போது இவங்களுக்கு ரொம்பவே டயர்டாகுது, ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. அடுத்தது தர்ஷிகா சொல்கிறாங்க, பெஸ்ட் எம்ப்ளாயி அப்படின்னு நாங்கள் ஒருத்தரை தேர்ந்தெடுப்போம். அவங்களுக்கு பெனிஃபிட் என்னென்னா அவங்களால முடியலன்னா வேறு யாருக்காவது வேலையை கொடுக்கலாம், அல்லது எனக்கு 2 ஷிஃப்ட் இருக்குது அந்த ஷிஃப்ட்டில் வேறு யாராவது வேலை செய்யுங்கன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா வேறு யாருக்காவது உடம்பு முடியல அவங்களுக்கு பதிலாக இவங்க வேலை செய்யட்டோன்னு அந்த ஒரு பெனிஃபிட் கொடுக்குறாங்க. அடுத்தது ஒர்க்கர் வந்து ஒரு எம்ப்ளாயியை வந்து ஃபர்ஸ்ட்டுன்னு நாங்கள் இது பண்ணுவோம். அவரை வந்து சும்மா உட்காத்தி வைக்க மாட்டோம், நாங்கள் ஏதாவது வேலை கொடுப்போம். சும்மா உட்காத்தி வைப்போம்னு முதல்ல சொன்னாங்க, ஆனால் இவங்க அதுக்கு நோன்ட்டாங்க. அடுத்த போல் நாங்கள் ஏதாவது வேலை கொடுப்போன்னு ஒரு ரூலுக்கு வராங்க. இதெல்லாம் 1 ஹவரில் காட்டலை. ஓகேவா? அடுத்தது மஞ்சரி, அவங்க பேர் எம்ஜே அப்படின்னு சொல்லிட்டு தொழிலாளர் நலன் காப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இப்படிலாம் பண்ணினாங்கன்னா நாங்கள் அவங்கள ஃபுல்லாக அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுத்து நல்லா பார்த்துப்போம். அடுத்தது யூனியன் லீடரை வந்து 3 பேரில் நீங்கள் 3 பேர் சொல்லுங்கள், அதுலேருந்து ஒருத்தரை நாங்கள் செலக்ட் பண்ணுறோம் எங்களோட கம்யூனிகேட்டராக இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்தாப்பில் 9வது என்னென்னாக்க இந்த ரூல்ஸ் எல்லாமே கேன் பி சேஞ்ச்டு பை த மேனேஜ்மெண்ட். நாங்கள் எப்போ வேணாலும் எந்த நிமிடம் வேணாலும் எப்போ வேணாலும் இது அத்தனையும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குதுன்னு ஒரு கிளாஸ் ஒன்று போட்டு முடிச்சிடுறாங்க. இதுக்கு அவங்க ஒருத்தரை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து டேபிளுக்கு வர்றதுக்கே தே டேக் அ லாட் ஆஃப் டைம். அருண் சொல்கிறாரு, நம்ம யூனியனுங்கிறது நம்மளோட உரிமை, இவங்கெல்லாம் செலக்ட் பண்ண நம்ம விட முடியாது அப்படிங்கிறாங்க. கடைசியில் திரும்ப வந்து அடுத்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு ராணவ், அதில் அருண் வேணுன்ட்டே நான் பாத்ரூம் போயிட்டு வரணும், நேச்சர்ஸ் கால், எப்போ போவேன் எப்போ வருவேன்னு தெரியாது, வந்ததுக்கு அப்புறம்தான் மீட்டிங் ஆரம்பிக்கணும். அது ராணவ வேறு டே வாடான்னு ஏதோ தள்ளி இழுத்துட்டு போயிருக்காரு போல இருக்குது. அதை நம்ம கொண்டவரில் காமிக்கலை. உடனே ராணவ் வந்து என்னை வந்து ஏய் அப்படின்னு சொடகு போட்டு கூப்பிட்டாரு. கூட்டிகிட்டு வான்னு இப்படி கையை நீட்டினார். அது என்னை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்தலை முத்து. அதே மாதிரி இவங்க வந்து சௌந்தர்யா வந்து நீங்கள் கேப் போட்டால் தான் ஒர்க் பண்ணலான்னாங்க. நாங்கள் போட்ட மாட்டோம் அப்படின்ன உடனே எனக்கு அது தலையில் முடியல, அரிக்குது, ஏதோ பண்ணுதுங்கிறதுனால போட மாட்டேன்னொடனே உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் நான் கட் பண்ணிவிடுவேன், நீங்கள் போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னொடனே மஞ்சரி எழுந்து சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி யூனியன் லீடரை நாங்கள் தான் செலக்ட் பண்ணுவோன்னு சொல்கிறீங்களோ அதே மாதிரி வெளியுலகத்தில் இது இல்லைன்னு சொல்கிறீங்களோ, வெளியுலகத்தில் ஒரு வேலையில் தொழிலாளர் சரியாக பண்ணலன்னா உங்களை நாங்கள் ஃபயர் பண்ண முடியும், உங்களுடைய சேல்ரி கட் பண்ண முடியும், உங்களுக்கு விஆர்எஸ் கொடுத்து வெளியில் அனுப்ப முடியும். ஆனால் இந்த வீட்டில் அது எதுவும் செய்ய முடியாதுங்கிறதுனால உங்களுடைய உரிமையை மட்டும்தான் எங்களால் பறிக்க முடியும். அதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க போது அருண் அவரை பார்த்துட்டே மஞ்சரியை பார்த்துட்டே இருந்ததை கேமராமேன் ரொம்ப அழகாக இது பண்ணார், கேப்சர் பண்ணார். அவ்வளோ அட்மைரேஷனோட அருண் பார்த்துட்டு இருந்தார். ஆஹா, இவ்வளோ குரலை ஒசத்தாமல் இவ்வளோ தன்மையோடு ஒரு மஞ்சரியால் பேச முடியுமா அப்படிங்கிற மாதிரி. அட் லாஸ்ட் வந்து பவித்ரா சொன்னாங்க, நாங்கள் 3 பேர் சொல்கிறோம், ரயான், அன்ஷிதா, பவித்ரா, இந்த 3 பேர்லேருந்து யாராவது ஒருத்தரை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே இதைத்தான் முதல்லே கேட்டோம், சொல்லியிருந்தா முடிச்சிருப்போன்னாரு முத்து. முத்துவோடைய குரல் இந்த வாரம் கொஞ்சம் வெளியே நன்றாகவே ஒலிக்க ஆரம்பித்திருக்கிறது. நிறைய இடத்துல பேசுகிறாரு, டெசிசிவாக பேசுகிறாரு. நான் சொல்கிறேன் டெசிஷன் எல்லாரும் சொன்னாலும் கடைசியில் எல்லாரும் ஒத்துக்கிற மாதிரியான எக்ஸ்ப்ளனேஷனோட அதை கொடுக்குறாரு. ராணவ் வச்ச இந்த அவங்க வந்து இவங்க மேனேஜர்ஸ் எல்லாருமா சேர்ந்து அன்ஷிதாவை சூஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ரயான் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகிடுவார் கேமில். அதனால் ஏதாவது பொம்மை டாஸ்கில் நடந்த மாதிரி ஏடாகூடம் ஆயிடுச்சுனான்னுட்டு ஜாக்லின் ரொம்ப அழகாக ரயானை வந்து அப்படியே லைட்டாக ஸ்டீர் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பவித்ராவும் இது வேண்டாம், அன்ஷிதாவுக்கு ஒரு வேலைன்னு கொடுத்தான்னா அவள் அதில் ஸ்டிக்காவோ யார் இவங்களா அவங்களான்னுட்டு
இது பார்க்க மாட்டா, நடுநிலைமையாக நிற்போ அப்படின்னு அன்ஷிதாவை சூஸ் பண்ணிட்டாங்க. திரும்ப யூனியன் லீடர் மீட்டிங் வந்தோடனே இவங்க அன்ஷிதாவை அனௌன்ஸ் பண்ணின உடனே அவள் தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்கன்ன உடனே ராணவ ஆரம்பித்தார். உனக்கு இவங்க 2 பேரும் சவுண்ட் அண்டு முத்து இவங்க 2 பேரும் என்னை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்தலை, அது எனக்கு ஹர்ட் ஆச்சுன்னுட்டு. இது பேச்சு வளர்ந்துட்டே போகும்போது முத்து ஆன்சர் பண்ணார் வேறு ஒரு சில விஷயங்களுக்கு. ஆன்சர் பண்ணின உடனே இவர் என்ன பண்ணார், ராணவ் இவர் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணார், ஆனால் என்ன ஹர்ட் பண்ணதை பற்றி இவர் சொல்லலை அப்படின்ன உடனே முத்து எழுந்து சொல்லிட்டார், இது பார் சவன் இந்த ஒரு பாயிண்ட்லேயே நின்றுட்டுருக்க முடியாது, இதை நம்ம தனியாக போய் அட்ரஸ் பண்ணுவோம். உனக்கு எனக்குமான பிரச்சனை, உன்னுடைய யூனியன் லீடர் எடுத்துகிட்டு வா, நம்ம 2 பேரும் பேசலாம். இது இந்த இடத்துல சபைக்கு இது பண்ணி மற்ற ரூல்ஸ் எல்லாம் என்னன்னு பேசுவோம், இதோட நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணோன்னே மஞ்சரி சொன்னாங்க, ஹைரார்க்கின்னு ஒன்று இருக்குது, அதை மேனேஜர் சொல்கிற ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், இப்படி தான் நாங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தாப்பில் கிச்சனில் போய் அவங்க எல்லோரும் சமைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஜெஃப்ரிக்கு பாத்ரூம் போகணும், நேச்சர்ஸ் கால். அவர் போகணுங்கும்போது யாருமே இல்லை, 3 இதுவும் சைக்கிளும் ஓடிட்டுருக்கு, நான் யாரை கேட்குறது அப்படின்ட்டு யாரையுமே கேட்காமல் போயிடுறாரு பாத்ரூம்க்கு. ப்ராப்பராக பிக் பாஸ் பிடிச்சிட்டாரு. நீங்கள் போய் யாராவது ஒருத்தருக்கு அங்கே வெளியில் டாஸ்க் கொடுக்கணும் அப்படின்ட்டாரு. ஸோ பிக் பாஸினுடைய அறிவிப்பு வரும் வரை யாராவது ஒருத்தர் சைக்கிளை ஓட்டிக்கிட்டே இருக்கணும். ஜெஃப்ரி ரஞ்சித் சாரை உட்காத்தி வச்சிட்டாரு. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ரஞ்சித் அதை ஓட்டிக்கிட்டே இருந்தார் வேறு வழி இல்லாமல். 11 மணி 11:30 மணிக்கு பிக் பாஸே இப்போ கூப்பிட்டு, ரஞ்சித் உங்களுடைய இது தண்டனை காலம் இதோட முடிஞ்சிருத்து, நீங்கள் இதுக்கப்புறம் ஓட்ட வேண்டாம் அப்படின்ட்டாரு. புல்லில் படுத்துக்கிட்டு நம்ம விஷாலும் அன்ஷிதேவும் ஜாலியாக பேசி கொண்டிருந்தனர். அப்போ அன்ஷிதா கேட்குறா, அருணுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி நடந்துக்கிறான் அப்படின்னுட்டு. ஈவன் தீபக் அண்ணா கூட அதான் சொன்னார், மேபி அது அவனோட கேம் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம் இந்த வாரம், அதனால் அவன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான்னு நினைக்கிறேன். அவனுடைய போக்கு யாருக்குமே புரியல, வெளியில் இருக்கிற நமக்கு மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ளே யாருக்குமே புரியவும் இல்லை, பிடிக்கவும் இல்லை, அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டார் அவர். இது இவங்க எல்லோரும் பக்கத்தில் டைனிங் டேபிள் மாதிரி அங்கே இருந்த இந்த டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ராணவ், சத்யா, முத்து, தர்ஷிகா இவங்க எல்லாரும். விஷாலும் அன்ஷிதாவும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்மளை மேனேஜர்ஸு அவங்க ஒர்க்கர்ஸுங்கும்போது அவங்க இந்த மேனேஜர் ஒர்க்கரோட ரொம்ப மிங்கிள் ஆகிட்டார் போல இருக்கேன்னொன்னு. இல்லை அவங்க ஃபேக்ட்ரி இம்ப்ரூவ்மெண்ட் பற்றி ரொம்ப சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சத்யா ஒரு கவுண்டர் கொடுக்க, உடனே ராணவ் இவங்கக்கிட்ட கேட்டால் தெரியுமே என்ன டிஸ்கஷன் போகிறதுன்னு தர்ஷிகாவை கை காட்ட, தர்ஷிகா நான் அதை அவாய்ட் பண்ணிட்டேன், நான் அதை திரும்பி பார்க்குறதாவே இல்லைன்னு உடனே முத்து சொன்னார், ஏஞ்சல்ஸ் அண்ட் டிமோன்ஸ் டாஸ்கில் அங்கே ஒன்றா சேர்ந்துருவாங்கன்னு பயந்தீங்க, ஆனால் இங்கே மேனேஜர் தொழிலாளரோட ஒன்றா கலந்துட்டார் ஜோதியில் அப்படின்னு கிண்டல் பண்ண. பிக் பாஸ்டேருந்து அறிவிப்பு வந்துருச்சு. மேனேஜர்ஸ் இது முதல் முறையாக பிக் பாஸில் இன்றைக்கி 24 hours டாஸ்க்கு நைட்டும் தொடரும். யூஷுவலாக ஈவினிங் ஆச்சுன்னா இந்த டாஸ்க்கு தற்காலிகமாக நிறுத்தப்படுகிறதும்பாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது, இது ஃபுல்லாக தொடரும். ஸோ நைட்டு யாராவது பாத்ரூம் போகணுன்னா இங்கே வெளியில் தொழிலாளர் யாராவது சைக்கிள் மிதிச்சே ஆகணும். அதுக்கு அவங்க இங்கேருந்து ஒருத்தங்களை கூப்பிட்டு எழுப்பி சைக்கிள் மிதிக்க சொல்லிவிட்டு அப்புறம் போகணும். அதே மாதிரி தொழிலாளர்கள்லேருந்து யாராவது பாத்ரூம் டாய்லெட் யூஸ் பண்ணணுன்னா மேனேஜர்ஸை எழுப்பி அவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வீட்டுக்குள்ளே போகணும். நல்லா வச்சாரு செக்கு. இது வரைக்கும் இன்றைக்கி பெரிய சண்டையாக ஒரு மாதிரி கேயாஸாக வெடிக்காமல் அழகாக கொண்டு போகிறாங்க. நாளைக்கு என்ன ஆகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காதீங்க. தேங்க்யூ.